கடற்கொள்ளையர்கள் நாகை மாவட்ட இருவேறு மீனவ கிராமங்களில் உள்ள தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடந்த 15ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோவிந்தசாமி, ரமேஷ், வெற்றி, ரவி உள்ளிட்ட 4 பேர் கடலில் கோடியக்கரை தென்கிழக்கு 16 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்திருக்கும் போது இலங்கையைச் சேர்ந்த அதிவேக ஃபைபர் படகில் வந்த அடையாளம் தெரியாத 3 இலங்கை நபர்கள் படகை சுற்றி வளைத்து தமிழக மீனவர்கள் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி படகிலிருந்த 2 என்ஜின், 1 யமஹா இன்ஜின், 30 கிலோ மீன், 2 செல்போன், பேட்டரி, GPS கருவி உள்ளிட்ட சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர். மற்றொரு இன்ஜினில் குறைந்த அளவு பெட்ரோலை வைத்து கரை திரும்ப முடியாமல் கடலில் தவித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் சக மீனவரிடம் எரிபொருள் வாங்கி கரை திரும்பினர். 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் பொருள்களை பறிகொடுத்த நிலையில் மீண்டும் கடல் தொழில் செய்ய முடியாத நிலை உள்ளதாகவும், மாதத்தில் 2-3 முறை கடல் கொள்ளையர்களால் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவிக்கும் மீனவர்கள் கடலில் அச்சமின்றி மீன்பிடி தொழில் செய்ய உரிய நடவடிக்கை எடுப்பதோடு அரசு மீண்டும் கடலுக்கு தொழில் செய்ய உதவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதேபோல் சம்பவம் வேதாரண்யம் கோடியக்கரை மீனவர்கள் மீதும் இதேபோல் இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி உடைமைகளை இழந்து அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.